இந்த ஸ்டாக் இது எனக்கே அதில் இன்வெஸ்ட் பண்ணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாக் தான் இது. ஃபண்டமெண்டலாக ஆல்மோஸ்ட் எல்லா ரேஷியோஸும் க்ரீனில் இருக்கு. டெக்னிக்கலாக பார்த்தோன்னா 43% டிஸ்கவுண்ட்ல இருக்கு. நம்ம பார்க்க போகிறது நாட்கோ ஃபார்மா. இது ஒரு அண்டர் வேல்யூட் ஸ்டாக். நம்ம ஃபண்டமெண்டலையும் பார்க்க போகிறோம், டெக்னிக்கல்ஸையும் பார்க்க போகிறோம். இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா, யாருக்கு சூட் ஆகுன்றது லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 16,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் கம்பெனி, 8.85 தான் PE ரேஷியோ இருக்கு, 0.06 தான் PEG ரேஷியோ. மீனிங் ஸ்டாக்கு அண்டர் வேல்யூடாக இருக்குது. இருக்கிற முக்கியமான ரேஷியோஸ் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எல்லா ரேஷியோஸும் க்ரீனில் இருக்குது. மீனிங் ஸ்டாக்கு ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இவங்களோட பேலன்ஸ் ஷீட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கேஷ் ஃப்ளோஸ் 72 கோடி கையில் இருக்குது. இன்ட்ரென்சிக் வேல்யூ 1328 ரூபா. ஆனால் ஸ்டாக் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க விலை வெறும் 932 தான். டெக்னிக்கல்ஸே பார்த்துட்டு இருக்கோம். நம்ம மந்த்லி சார்ட்டில் இருக்கோம். நான் மார்க் பண்ணியிருக்க 2 ஜோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஜோன். ஏற்கனவே இருக்க ரெசிஸ்டன்ஸையும் இப்போ ரீசெண்டாக எடுத்த சப்போர்ட்டையும் தான் மார்க் பண்ணியிருக்கேன். இதோட முக்கியமான சப்போர்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா 880 அண்ட் 770 முக்கியமான சப்போர்ட்ஸ். இன்னும் மேலே ஓடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரீசெண்ட் டைம்ஸில் ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டட் ஹேமர் கன்ஃபர்மேஷனோட போட்டு கொஞ்சம் மேலே வந்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக்கை ஷார்ட் டேர்ம்க்கு எடுக்கிறீங்க இல்லை ஸ்விங் ட்ரேடிங் எடுக்கிறீங்க, கண்டிப்பாக இந்த ஸ்டாக் செட் ஆகாது. ஏன்னா இதோட மொமெண்டம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது இப்போதைக்கு. ஆனால் இதுவே ஒரு மிட் டேர்ம், ஒரு 3 years to 5 years வரைக்கும் எடுக்க போறீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்டாக்கை 880 to 900 லெவல்ஸில் எடுக்கிறது ஒரு நல்ல லெவலாக இருக்கும். 770 இதோட வீக்னஸ் லெவல். இதுக்கு கீழே போனால் ஸ்டாக் இன்னும் பெரிய ஃபால் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் குவான்டிட்டியை சூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு பாருங்கள். இது என்னோட அனாலிசிஸ். நீங்கள் உங்களோட அனாலிசிஸ் பண்ணிட்டு எடுங்க.